ஐயுஹல் முஸ்லிமூன் ஹைர், முஸ்லிம்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், உங்களுடைய கைகளாலோ உங்களுடைய நாவுகளாலோ பிற மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் எவர் வாழ்கிறாரோ அவர் தான் சிறந்த முஸ்லிம். என்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, இப்படிதான் உட்காருன்னா உட்காருவாங்க, இப்படிதான் நிக்கிறதுனா நிற்பாங்க, இப்படித்தான் நடக்கணும்னா நடப்பாங்க, இப்படித்தான் தூங்கணும்னா தூங்குவாங்க, இப்படித்தான் சாப்பிடணும்னா சாப்பிடுவாங்க. அப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த விஷயத்தை இந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து பிரச்சாரம் செய்தார்களோ, எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நமக்கு கற்பித்து தந்தார்களோ, அந்த நெறி பிரகாரம் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கலிமா தய்யிபா என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை நாவால் மொழிந்து மனதால் ஏற்று பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் முழுமையான முறையில் நம்ம பின்பற்றுறோமா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம் அந்த அளவுக்கு பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சில விஷயங்கள், இபாதத்துகள், சுன்னத்தான விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்தினாலும் முழுமையான முறையில் நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றோமா என்று பார்த்தால் ரொம்ப அந்த விஷயத்தில் என்ன செய்யறோம், ரொம்ப பலகீனமாகவும் அலட்சியமாகவும் பொடுபோக்காகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். இதனால என்ன பாதிப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சாங்கல்ல, 23 ஆண்டு காலம் நுபுவத்துக்கு பிறகு நபித்துவம் கிடைச்சி 40 வயசிலிருந்து 63 வருடம் வரை, அதாவது 63வது வயது வரை 23 வருடங்கள் வாழ்ந்தாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம விட்டாலும், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்க தவறினாலும் நாம இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றியதாக அர்த்தமாகாது. ஏதோ ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த, சொல்லி தந்த, நடைமுறைப்படுத்திய எந்த ஒரு விஷயத்தை நாம் இதிலிருந்து விடுபட்டாலும் அல்லது நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தவறினாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தியதாக அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையான முறையில் நுழைந்து விடுங்கள். இந்த முழுமைங்கிற அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், முழுமைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் வாழ்ந்தார்களே, ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில் எப்படி வாழணும், வியாபாரத்தில் எப்படி வாழணும், அவனுடைய அன்றாட வாழ்வில் அவன் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, இதை நாம் கடைபிடிக்க தவறினால், இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்க தவறினாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த நாம் தவறிவிட்டோம் என்றுதான் அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அதை முதல்ல நம்ம பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அதை எப்படி கடைபிடிச்சாங்க, இன்ச் பை இன்ச்சா கடைபிடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு கமா ரைத்துமூனி ஃபஸல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ருக்கு செய்வாங்க, எப்படி சஜ்தா செய்வாங்க, எப்படி அத்தஹியத்தில் இருப்பாங்க என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அந்த மக்கள் கடைபிடித்து வாழ்ந்தார்கள். யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் என்ன சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வரது அன், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். ஏன் அப்படின்னா அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு உடனுக்குடன் கட்டுப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, இப்படிதான் உட்காருன்னா உட்காருவாங்க, இப்படிதான் நிக்கிறதுனா நிற்பாங்க, இப்படித்தான் நடக்கணும்னா நடப்பாங்க, இப்படித்தான் தூங்கணும்னா தூங்குவாங்க, இப்படித்தான் சாப்பிடணும்னா சாப்பிடுவாங்க. அப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள். பிஸ்மி சொல்லும் பொழுது எப்படி பிஸ்மி சொல்லணும், தூங்கும் போது எப்படி தூங்கணும், பள்ளி உள்ளக்க நுழையும் பொழுது எப்படி நுழையணும், பள்ளி உள்ளக்க நுழைஞ்சதோட எப்படி தொழுவணும், உது செய்யக்கூடிய முறை என்ன, அதை நம்ம தவற விட்டுட்டோம்னா அதற்குண்டான பரிகாரம் என்ன, தொழுகையில் உங்களுடைய சிந்தனைகள் தடுமாறாமல் இருப்பதற்கு எப்படி உங்க தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல கூட, ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு இன்ச்சு கூட சைத்தானுடைய அந்த ஊடுருவல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நகர்வுகளையும் ஒவ்வொரு அசைவுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். இப்படி நடங்க, பாதத்தில் தரையில் நடக்கும் பொழுது எப்படி நடக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். தண்ணீர் அருந்தும் போது எப்படி
அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. எந்த ஒரு உலகத்துல எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் காட்டி தந்த மனித வாழ்வு மாதிரி எந்த ஒரு கொள்கையும் இந்த உலகத்துல கற்றுத்தரல. மனிதனுடைய வாழ்வு எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளதாக இருக்குது. விஞ்ஞானம் பார்த்து வியக்குது. எப்படி ஒரு மனிதரால் சொல்ல முடியும்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபிய பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரால் இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வுல அவன் சாப்பிடுறதுலேருந்து, அவன் தூங்குறதுலேருந்து, அவன் எந்திரிக்கிறதுலேருந்து, நடக்கிற வரைக்கும் இப்படி வாழ்ந்தாதான் இந்த மனிதனுடைய வாழ்வு தன்னிறைவுபடும் என்று வாழ்ந்து காண்பித்த ஒரு இறை தூதர். நேசிச்சு பார்க்கிறாங்க, அப்படி மெய் சிரித்து பார்க்கக்கூடிய உலகம். ஆனால் நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிந்தும் என்ன செய்யறதில்ல, அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. நடைமுறைப்படுத்த நம்ம தவறிவிட்டதின் காரணமாக என்னென்ன விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம்? உலகத்தில் மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு நோயா இருக்கட்டும், அவனுடைய வியாபார விஷயமா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இந்த மனிதன் இந்த உலகத்திலே பாதிக்கப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் தீர்வு சொல்லுதா இல்லையான்னு பார்த்தா தீர்வு இருக்குது. அந்த விஷயத்தை நாம் கடைபிடிக்க தவறியதின் காரணமாகத்தான் இந்த விளைவை நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. இப்படிதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. இப்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க, இந்த சுகர் வருதா, பிரஷர் வருதா, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, மருத்துவ ரீதியாக உன்னுடைய வாழ்வை எப்படி அமைச்சிக்கணும், இதுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருது. உன்னுடைய அன்றாட வாழ்வு, காலையில் நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நைட்டு எத்தனை மணிக்கு போய் படுக்கணும், இரவு நேரத்தில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு தொழுவணும், ஓய்வு கண்ணுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கணும், உன்னுடைய உடலுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கணும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனா நம்ம அதை கடைபிடிக்கிறோமா? இல்லை. அப்ப இதை கடைபிடிக்க தவறியதின் காரணமாக நம்முடைய வாழ்வை நாமே இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே உடல் ஆரோக்கியத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ எதனால இந்த விஷயங்கள் நம்ம இடத்துல நடைபெறுகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த, சொல்லி தந்த, நடைமுறைப்படுத்திய அந்த வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தவறிவிட்டோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம தயாராக இல்லை. அதை பத்தி நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியும், ஆனா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பேசுனா நல்ல விஷயங்களை பேசுங்க, இல்லை என்றால் வாய் மூடி அமைதியாக இருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூலு கௌலன் சதீதா, நீங்கள் பேசுவதாக இருந்தால் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நம்ம நல்ல வார்த்தைகளை இந்த உலகத்தில் அதிகமாக உபயோகிக்கிறோமா? எவ்வளவு நம்ம நல்ல வார்த்தைகளை இந்த உலகத்தில் உபயோகிச்சுட்டு இருக்கிறோம்? அதை நாம சிந்திச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய கரத்தாலோ உங்களுடைய நாவாலோ பிற முஸ்லிம்களுக்கு நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள். உங்கள் சிறந்த முஸ்லிம்கள் யார் தெரியுமா? மீசானிஹி வ யதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அய்யுஹல் முஸ்லிமூன் கைர், முஸ்லிம்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், உங்களுடைய கைகளாலோ உங்களுடைய நாவுகளாலோ பிற மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் எவர் வாழ்கிறாரோ அவர்தான் சிறந்த முஸ்லிம். என்னுடைய நாவாலும் என்னுடைய சகோதரன் பாதிப்படைஞ்சிடக்கூடாது, என்னுடைய கையாலும் என்னுடைய சகோதரன் பாதிப்படைந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? அடுத்த சகோதரனை பற்றி பேசுவதாக இருந்தால் அவ்வளவு மனசுல நமக்கு எப்படி இருக்குது, அவ்வளவு சந்தோஷம். பிறரை பற்றி பேசுவது, குறை கூறுவது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது அளவுக்கு அதிகமான முறையில் போயிட்டு இருக்குதா இல்லையா? ஒரு காலகட்டத்தில் பெண்கள் தான் என்ன செய்வாங்க, புறம் அதிகமான முறையில் பேசுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அதிகமாக ஆண்கள் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? உங்களுடைய செத்த சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் திங்க தயாராக இருந்தால், மூத்தா போயிட்டார் நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவருடைய மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். எப்படி விரும்புவோம்? அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யுங்க, பிறரை பற்றி புறம் பேசுங்கள், அவதூறு பேசுங்கள், குறை சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா நம்ம அது விளங்கல. எதுக்கு அந்த உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க? செத்த சகோதரன்னா, ஒரு சகோதரன் இறந்து போறதே நம்ம விரும்புவோமா? ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், நமக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்கிறார், அவர் மரணிச்சுட்டாருன்னா அல்லது மௌத்தா போறதை நம்ம விரும்புவோம் முதல்ல, அல்லது மௌத்தா போனதுக்கு அப்புறம் அவரை நம்ம எப்படி நினைப்போம்? வருத்தப்படுவோமா இல்லையா?
அப்படிப்பட்ட அந்த சகோதரனுடைய மாமிசத்தை திங்க விரும்புவோமா? நாம நேசிச்ச ஒரு சகோதரன் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் அவருடைய மாமிசத்தை திங்கிறதுக்கு எனக்கு விருப்பம் வருமா? வராது. அப்ப அவ்வளவு நீங்க வெறுக்கணும். நபிசா சொல்றாங்க, எப்படி நீங்க வெறுப்பீங்க, எப்படி உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை திங்க நீங்க வெறுப்பீங்களோ அது மாதிரி அடுத்தவங்களை பத்தி நீங்க புற பேசுறத வெறுங்க, அதிலிருந்து விலகி வாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில சஹாபாக்களை பற்றி சில மனிதர்கள் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி இவர் அப்படின்னு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை பற்றி என்கிட்ட வந்து எதுவும் சொல்லாது, எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய சகோதரர்களை பற்றி என்னுடைய தோழர்களை பற்றி எந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, வந்து குறை சொல்லாதீங்க அவர்களை பற்றி அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. ஏன் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். அவரோடு நாம் பழகும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது அந்த எண்ணங்கள் என்ன அலைகள் நமக்கு வந்துவிடும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ இன்னைக்கு நாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக இருந்தால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிக்கும், இந்த நபி மூமின்களை பொறுத்தவரையிலே தன்னுடைய உயிரை விட மேலாக நீங்கள் நேசிக்க கருத வேண்டும். அப்பதான் நீங்க ஈமான்ல முழுமை அடைய முடியும். ஈமான்ல முழுமை அடையணும்னு சொன்னாக்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். நேசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நேசிக்கிறதுனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் கேட்டோம்னா என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லணும். அது ஒரு இபாதத். அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்வை உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணும். எப்படி தொழுதாங்களோ, எப்படி நோன்பு நோட்டாங்களோ, எப்படி ஜக்காத்து கொடுத்தாங்களோ, எப்படி நன்மையான காரியங்களை செஞ்சாங்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வு எப்படி இருந்ததோ அதை விளங்கி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை உள்வாங்கி வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதாக இருக்கும். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கே அருள்கொடையான ஒரு உன்னதமான தூதர். வமா அர்ஸல்நாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு தூதர் சுப்ஹானல்லாஹ் 23 ஆண்டு காலமும் இந்த மனித சமுதாயத்தை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், நபியே உங்களை நீர் மாய்த்துக் கொள்வீர் போல் அல்லாஹ் சொல்றான். இந்த மனுஷங்களை நினைச்சு இந்த சமுதாயத்தை நினைச்சு கஷ்டப்பட்டு நீங்க உங்களே மாய்ச்சி கொள்வீங்க போல இருக்குது. அவ்வளவு வருத்தப்படுறீங்க இந்த சமுதாயத்தை நினைச்சு. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். அப்ப எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை, வருங்கால சமுதாயம் எப்படி வர வேண்டும் என்கின்ற அந்த அக்கறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த வழியிலே வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது, எல்லா ஒரு விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு வாழும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அமர்ந்துட்டு போனாங்கன்னு சொன்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போய் அமர்ந்துட்டு போனாங்களோ அந்த இடத்துல போய் அமர்ந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஒரு நேசம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பயணத்தில் போகும்போது இந்த இடத்துல அமர்ந்துட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க, மறு பேச்சே கிடையாது. எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு தீர்ப்பு கேட்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, இதுதான் தீர்வுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே வேகமாக என்ன செய்யறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாரு. யாரு? இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டு அதே தீர்வு, என்ன பிரச்சனையோ அந்த தீர்வுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாரு தீர்வு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, என்ன அப்படிங்கும் போது இந்த மாதிரி நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போனேன், ஒரு தீர்வுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்வு சொன்னாங்க, ஆனால் அதில் எனக்கு திருப்தி இல்லை, அதான் உங்கள்கிட்ட இதுக்கு சரியான தீர்வு நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்தேன் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு வந்து வாளை எடுத்து என்ன செஞ்சாங்க, அவருடைய தலையை வெட்டிட்டாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தீர்ப்புல நீங்க திருப்தி அடையலன்னு சொன்னாக்கா, அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பே உங்களுக்கு திருப்தி அடையலன்னு சொன்னாக்கா, என்னுடைய தீர்வுக்காக வேண்டி நீ குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்துல
எந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பட்டு நடந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா குழப்பம் வரவைப்பதற்கு உண்டான எந்த ஒரு வழியையும் தொடர்ந்து சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலமாக இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலமாக இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலகட்டத்திற்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டுச்சு, குழப்பங்கள் ஃபித்னாக்கள் அதிகமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குழப்பம் ஃபித்னாக்களுடைய வாசல்கள், இந்த திறவுகோல் உமருடைய மறைவுக்கு பிறகு, அதாவது உமருடைய மறைவுக்கு பிறகுதான் என்ன செய்யப்படும், அந்த ஃபித்னாக்களுடைய வாசல் திறக்கப்படும் அப்படின்ட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க, அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்னு கேட்டாங்க. உடைக்கப்படும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண மரணத்தை அடைவார்களா, உடைக்கப்படும் என்று சொன்னால் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்ல உடைக்கப்படும்ட்டாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அறிவிப்பிலே குறிப்பிட்டு காமிக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் நடக்கும். கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாங்க அந்த மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்து அவர்கள் மெய்சிலிர்த்து இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையான முறையில் உள்வாங்கி நடைமுறைப்படுத்திய இந்த சம்பவம் இன்றளவும் நடந்துட்டு இருக்குதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு அத்தாட்சிகளும் கண்ணுக்கு முன்னாடி நடக்குதா இல்லையா? இப்ப சமீபமா ஒரு ஆராய்ச்சி என்ன தெரியுமா, ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானம். ஒய் குரோமோசோம்கள், எக்ஸ் குரோமோசோம்கள், அதாவது ஒரு கரு உற்பத்தியாவது என்று சொன்னால், ஒரு கரு ஒரு பெண்மணியிடத்தில் உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால் 2 எக்ஸ் குரோமோசோம்களும் ஆண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் ஒரு ஒய் குரோமோசோம்களும் இணைந்தால் தான் என்ன செய்யும், ஒரு கரு உண்டாகும். விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா ஒய் குரோமோசோம்கள் குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த ஒய் குரோமோசோம்கள் யாரிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் ஆணுடைய ஸ்பெர்ம்ல இருந்து வரக்கூடியது தான் இந்த ஒய் குரோமோசோம்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஒய் குரோமோசோம்கள் குறைந்து விட்டது என்று சொன்னால் ஆண் குழந்தை இந்த உலகத்தில் பிறப்பது என்பது கடினமாகிவிடும். எக்ஸ் குரோமோசோம்களும் இணைந்தால் பெண் குழந்தை, எக்ஸ் குரோமோசோம்களும் ஒய் குரோமோசோம்களும் இணைந்தால் ஆண் குழந்தை. அப்போ ஒய் குரோமோசோம்கள் குறைந்து விட்டது என்று சொன்னால் என்ன ஆகும், ஆண்கள் இந்த உலகத்தில் ஆண் குழந்தைகள் பிறப்பது என்பது குறைந்து போய்விடும் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் 50 பெண்களை ஒரு ஆண் நிர்வகிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு. எப்படி, ஒரு ஆண் 50 பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் மறுமை நாள் நெருங்கிவிட்டது அப்படின்ட்டாங்க. இப்போ சராசரி சர்வே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிலவரம் இந்தியாவுடைய சென்செக்ஸ் புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 53% பெண்கள் இருக்கிறாங்க கரண்டா, 47% தான் ஆண்கள் இருக்கிறோம். இப்போவே என்ன செய்யுது, பெண்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, ஆண்கள் எண்ணிக்கை என்ன இது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது யாரால சொல்ல முடியும், இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயன் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யறதில்ல, சொல்றது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கிய ஒவ்வொரு அத்தாட்சிகளும் இன்றைக்கு ஒன்றின் பின் ஒன்றாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற அடிப்படையில் இந்த உலகம் ஒரு உலகப் போரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் 3ஆம் உலகப் போரை நோக்கி போயிட்டு இருக்கு. அவைகள் எல்லாத்துக்கும் ஒரு அத்தாட்சிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இந்த இடத்தில் இந்த சம்பவம் நடந்தது என்று சொன்னால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் மல்ஹமா என்கின்ற ஒரு யுத்தத்திற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். மல்ஹமா என்று சொல்லக்கூடிய யுத்தம் எந்த இடத்துல ஆரம்பமாகுங்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நீங்க பார்க்கணும், இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த போர் முடிவுக்கு வரல. 342 நாள் ஆயிடுச்சு இன்னை வரைக்கும். இன்றைய வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குது, அங்கே கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கொத்து கொத்தாக மனித உயிர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்னதான் தீர்வு என்று ஒரு முடிவில்லாமல் போர் சென்று கொண்டே இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி.
உலகத்தில் எத்தனையோ போர்களை நம்ம பார்த்துருப்போம். ஈராக் போர், ஈரான் போர், சிரியா போர் எல்லாம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் முடிஞ்சு போச்சு. பெரிய பெரிய நாடுகள். இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டங்க, எவ்வளோ பேர், ஒரு தாம்பரத்தை விட ஒரு சின்ன ஒரு நகரம் தான் இந்த காசாங்கிற பகுதி, நிலப்பகுதி. 22 லட்சம் மக்கள் வாழ்றாங்க. அதில் ஒரு சிறிய கூட்டம் எதிர்த்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு என்று சொல்லக்கூடிய, உலகத்தையே நான் கட்டியாளுகிறேன், எங்களுடைய வான்பரப்பில் ஒரு பறவை பறந்தா கூட எங்களுக்கு தெரியாம பறக்கிறது கிடையாது சொல்லக்கூடிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை எதிர்த்து இன்றளவும் போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய உதவி இல்லையா? எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய உதவி அந்த மக்களுக்கு கிடைக்கலையா? எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும், எவ்வளவு உயிரிழப்புகள் போனாலும், எல்லாவற்றையும் இழந்து நின்றாலும் ஈமானுடைய உறுதியை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒருவருடைய வாயில கூட ஒரு வார்த்தை வரணுமே, அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சியே. இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில சாதாரணமா ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலே நம்மளால தாங்க முடியல, தலைவலி ஏற்பட்டாலே நம்ம டக்குன்னு வார்த்தையை விட்டுருவோம். என்ன பெரிய தலைவலியா இருக்குது, என்னால முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, எனக்கு தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்துருக்கிறான் சொல்றோமா இல்லையா? பிள்ளையே இழந்தாச்சு, மனைவியே இழந்தாச்சு, ஒரே குடும்பத்தில் 25 பேர் மௌத்து, அனாதையாக இருக்கக்கூடிய சிறுவர்கள் மட்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது, மின்சாரம் கிடையாது, 352 நாளா மின்சாரம் கிடையாது, மருத்துவம் கிடையாது. போலியோ என்கின்ற ஒரு நோய் இருந்துச்சு இந்த உலகத்துல. இந்த உலகமே ஒன்றிணைந்து அந்த போலியோவை ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, ஒழிச்சிட்டாங்க ஓரளவு. அந்த போலியோ நோய் இன்னைக்கு அங்க உருவாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால தான் இப்போ என்ன செஞ்சு உலக நாடுகள் எல்லாமே ஒரு கோரிக்கை வச்சு இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய 3,40,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்துகள் இன்றைக்கு விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. பார்க்குறோமா இல்லையா? 10,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய நிலை இருந்தும் அவருடைய ஈமானில் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் அந்த கொண்ட கொள்கையில் உறுதியான முறைகள் இருந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மண்ணுக்காக வேண்டி. அப்படிப்பட்ட அந்த தியாகங்களை செய்வதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது என்ன? ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த கலிமா தய்யிபா அவர்களிடத்தில் உறுதியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் நேசிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்புகிறார்கள். மரணிப்பால் நிச்சயமான முறையில் என்னுடைய இறைவன் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், எங்களுக்கு நிச்சயமான முறையில் எங்கள் இறைவன் வாக்களித்த அந்த சொர்க்கம் எங்களுக்கு உறுதியானது என்கின்ற விஷயத்தில் நம்பிக்கை இருந்ததின் காரணமாகத்தான் இன்றளவும் போராடி கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது என்பதை உணர்ந்து விட்டார்கள். நேற்று வரைக்கும் மான மாளிகைகள், கோட கோபுரங்கள், வசதி வாய்ப்பாக வாழ்ந்த மக்கள், எப்படிப்பட்ட ஒரு நகரம் ஒரு வருடத்திற்கு முன்னால். இன்றைக்கு யூஎனுடைய அறிக்கை என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த போர் நிறுத்தப்பட்டு மறுசீரமைப்பு செய்வதாக இருந்தால் அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு தரமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களுடைய அந்த துளைகளை அகற்றுவதற்கு 15 வருடங்கள் தேவைப்படும். எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க, 15 வருஷம் ஆகும். மீண்டும் அங்கே ஒரு கட்டிடத்தை எழுப்புவதாக இருந்தால் 2040க்கு மேலதான் அது நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப 2024, 2040வது வருடத்திற்கு மேல்தான் ஒரு கட்டுமான பணியை அவர்களால் முழுமை செய்ய முடியும். இப்ப இந்த நிமிஷத்துல இந்த போர் நிறுத்தப்பட்டால் எந்த அளவுக்கு உண்டான ஒரு அழிவு, எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவர்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னால், இப்ப இதெல்லாம் உதாரணம் நல்லா காமிக்க நான் கண்ணுக்கு முன்னாடி, வேற எங்கேயும் இல்லைப்பா, உங்க பக்கத்துல தான் நடக்குது பாருங்க. அங்க நடக்கிறது இங்க நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? இதையெல்லாம் நீங்க உணருங்க. அல்லாஹ் சொல்றான், இது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தை நீங்கள் நேசிக்காதீர்கள். அற்பமானது, வசீனத், அலங்காரம், கேளிக்கை, நிரந்தரமே கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய உலகத்துல தான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞருடைய நிலைப்பாடு எப்படி மோசமா போச்சு. போதைப் பொருளுக்கு அடிமையாகி சென்று கொண்டிருக்கக்கூடிய சமுதாய மக்களாக போயிட்டான். பள்ளி மாணவர்கள் இருந்து காலேஜில் படிக்கிற பசங்க வரைக்கும் போதைப் பொருளுக்கு அடிமை. கூல் லிப்புன்னு சொல்லிட்டு ஒரு புது வகை போதைப் பொருள் நமக்கே தெரிய மாட்டேங்குது. 8வது படிக்கிற பசங்க, 7th படிக்கிற பசங்க வீட்டில் அது எப்படி சொன்னாங்க, அந்த போதைப் பொருளை புகையில மாதிரி அந்த வாசம் வராது, ஸ்மெல்லு வராது, புகையும் வராது. அவர் வாயில தான் வச்சிருப்பாரு, உங்களுக்கு தெரியாது, ஒரு பபுல்கா மாதிரி நமக்கே தெரியாது நம்ம பிள்ளை யூஸ் பண்றானா அதை அப்படின்னு. அதை கண்காணிக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விஷயத்தை கண்காணிக்கும். நிறைய குழந்தைகள் இன்னைக்கு மோசமா போயிட்டாங்க. காரைக்கால் பகுதி, சுற்று வட்டார கடலோர பகுதிகளில்
இந்த கூலிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருளுக்கு அதிகமான இளைஞர்கள் ஆண்கள் ஒரு பக்கம் அடிமையாகிட்டு இருக்காங்கன்னா, பெண் குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நினைக்கிறோம்ல, பொம்பளை பிள்ளை தப்பான சின்ன அதுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறோம்ல, 8வது 10வது படிக்கிற பெண் குழந்தைகள் வரை இன்னைக்கு என்ன செய்றாங்க, அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகும். அவங்கள்ட்ட போய் கேட்டா, ஏன்பா இது உபயோகிக்கிற அப்படின்னா, ஒரு எனர்ஜி வருது எனக்கு. என்னது? அது சாப்பிட்டோன்னு ஒரு எனர்ஜி வருது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதை அவர்கள் உட்கொண்டால் பிற்காலத்தில் என்னென்ன பக்க விளைவுகள் அவர்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால், 40 வயசுல வரக்கூடிய நோய் 20 வயசுல வரும். 40 வயசுல வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் உனக்கு 20 வயசுல வரும் அப்படிங்கிறாங்க டாக்டர். அது ஒரு டொபாக்கோ தான். அதன் மூலமா உனக்கு பக்க விளைவுகள், உன்னுடைய ஆண்மையை நீ இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்கிறான் விஞ்ஞானி, டாக்டர் சொல்றாங்க. இவ்வளவு மோசமான ஒரு நிலையை நம்முடைய வருங்கால சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. நம்ம நினைப்போம்ல, நம்முடைய தாய் தந்தைகள் இருக்கக்கூடியவர் நம்ம என்ன நினைப்போம், நம்ம புள்ள வளர்ந்து வந்து நம்மளை பார்ப்பான், நமக்கு ஏதாவது நம்ம வயசா இருக்கும்போது நமக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்குற மாதிரி போயிடும். அந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. இப்படிப்பட்ட இந்த போதை பழக்க வழக்கத்திலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டின அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோமாக என்று கூறி எனது முதல் உரையை